கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா பாக்கியாத்திரா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 51 ட்ரா நம்பர், அதாவது முதல் ட்ரா நம்பர் 51க்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 27/4/2026க்கான டுடே ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 0672. ஓகேங்களா, இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பாக்கியாத்திரா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சம்ருதி லாட்டரிக்கான ரிசல்ட்டை ரிவீல் பண்ண போகிறோம். நம்மளுடைய மெம்பர்ஷிப்புக்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் இந்த ரிசல்ட் நம்பரை வச்சு எது நம்மளுக்கு இன்றைக்கி வின்னிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா கேஎல் போர்டு சீலை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்போ தான் நீங்கள் நம்ம மெம்பர்ஷிப்புக்கான ஒரு கெஸ்ஸிங்கை உங்களால் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. ஓகேங்களா, மறக்காமல் எல்லாருமே அனைவரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 10 ஸ்லாட்டு மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 0672. இதில் நமக்கு அமோகமான ஒரு வின்னிங். ஆல் போர்டை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு நம்ம சி போர்டை பார்த்துருவோம். எப்பயுமே சி போர்டில் 3 நம்பர் கொடுப்போம். ஓகேங்களா, சி போர்டில் இன்றைக்கி நம்ம என்னென்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2 கொடுத்துருக்கோம், 9 கொடுத்துருக்கோம், 7 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதில் நம்மளுக்கு 2 பாஸு. எப்போயுமே சி போர்டில் 3 நம்பர் கொடுப்போம். 3 நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக வின்னிங் ஆயிரும். அதனால தான் உங்களை நான் கேஎல் போர்டு சியில் ஜாயின் பண்ண சொல்கிறது. ஓகேங்களா, எல்லாருமே பயன்பெறணும். வெளியில் காசு கொடுத்து வெளியில் கெஸ்ஸிங் வாங்குறதுன்றது ஏமாற்ற வேணாம். அதுக்காண்டி தான் ஒரு சின்னதாக ஒரு இது. ஓகேங்களா, இது சி போர்டில் நம்மளுக்கு 2 பாஸ். ஓகேங்களா, அதே மாதிரி ஏபிசி ஆல் போர்ட்லேயும் 3 நம்பர் கொடுப்போம். 3, 7, 2. ஓகேங்களா, இதில் 7 பாஸு, 2 பாஸு. ஓகேங்களா, 3 மட்டும்தான் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு. இதில் 2 போர்டு நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு தான். அதே மாதிரி 3 டிஜிட் பாக்ஸில் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. 1, 6, 7 கொடுத்துருக்கோம். இதில் 2 மட்டும் வரல. 1க்கு பதில் 2 வந்துருந்துச்சுன்னா ஆட்டையே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. 1, 6, 7. அதாவது ரிசல்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா 6, 7, 2. 1 எடுத்துருந்தோம்னா வேறு லெவல் ஆட்டை, சூப்பரான ஆட்டம். எனிவேஸ் இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல ஒரு வின்னிங் தான். சி போர்டு 2 மட்டும்தான் வராமல் இருந்துச்சு, இப்போ அதுவும் வந்துருச்சு. அதுபோக வேறு என்னென்ன ஃபாலோயிங் நம்பர் இருக்குன்றதையும் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. இப்போ நம்ம 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வெறும் 4 நம்பரை மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை 672 வந்துச்சுன்னா என்னென்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சான்சஸ் இருக்குன்றதையும் இப்போ நம்ம பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட் நம்பர் 3, 5, 1 ஃபஸ்ட்டு நம்பர். ஓகேங்களா, அதாவது 6, 7, 2 அப்படின்ற நம்பரை வச்சு. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 6, 7, 2 இதை ஹைலைட் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 7, 8, 2. ஓகேங்களா, 7, 8, 2. அதுக்கடுத்து 6, 7, 2ன்ற நம்பர் தான் இப்போ நம்ம ஹைலைட் பண்ணி பார்க்க போகிறதுல நமக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஹைலைட் நம்பரை மட்டும்தான் எப்போயுமே நம்ம உங்கள்கிட்ட சொல்லுவோம், இல்லைன்னா சொல்ல மாட்டோம். சரிங்களா, இப்போ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 7, 2. ஓகேங்களா, 8, 1, 0. 8, 1, 0. ஓகேங்களா, அதுக்கடுத்து 3, 9, 2. 3, 9, 2 இதுதான் நம்மளுடைய, அதாவது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங். 3, 5, 1, 7, 8, 2, 8, 1, 0 மற்றும் 3, 9, 2 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி, ஏசி, பிசி தான். ஓகேங்களா, ஏபி, ஏசி அண்டு பிசி. இதில் நம்ம பார்க்க போகிறது வெறும் 4 நம்பர். ஃபஸ்ட்டு இது 7, 6. ஓகேங்களா, 7, 6, 0, 3. அது இது உல்ட்டா பண்ணி போட்டுக்குங்க. 3, 0. ஓகேங்களா,
இப்போ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 6 7 வச்சு மட்டும் இப்போ நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். 6 7 மட்டும் வச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது 0-4 ஓகேங்களா. 0-4 இதை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. 7-6-0-3 3-0 மற்றும் 0-4 இதை நம்மளுடைய பாக்கியாத்ரா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 5-1 ட்ரா நம்பரை வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. 7-6-0-3 3-0 மற்றும் 0-4 ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபாலோவிங் நம்பர் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள். சி போர்டில் 2 வந்து முடிச்சிருச்சு ஓகேங்களா. அதனால் இதை தள்ளி விட்டுட்டு 7-9 இதை 2 மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டுருவோம் ஓகேங்களா. சி போர்டை பொறுத்தளவு இது முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. 7-9 ஓகேங்களா. அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்தளவு 3 மட்டும்தான் பெண்டிங் ஓகேங்களா. ஏ போர்டை பொறுத்தளவு 3 மட்டும்தான் பெண்டிங். இது வந்து நம்மளுடைய 3 மணிக்குரிய ஒரு பெண்டிங் சார்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டியருக்கான ஒரு பெண்டிங் சார்ட்டு தான் பார்க்க போகிறோம். டியர் 1 பி போர்டு 2 ஓகேங்களா. ஒரு 75 நாள் ஆச்சு வந்து, அதிகபட்சம் 90 நாளுக்குள்ளே வரணும், அதான் கால்குலேஷன். இன்னும் நல்லா பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 15 டேஸ் பெண்டிங்கில் இருக்குது. 15 டேஸ் பெண்டிங்கில் இருக்குது. பார்ப்போம் பி போர்டு 2 வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையா, வருமா வராதா, அவ்வளோதான், சிம்பிள் தான் ஓகேங்களா. வருமா வராதான்னு நீங்கள் உங்கள் கணிப்பு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நாளைக்கு எதிர்பார்க்கலாமா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கேஸிங் ஆல் போர்டுக்கான ஒரு கேஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல் போர்டு ஓகேங்களா. ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஃபஸ்ட்டு 4 3 4 3 ஓகேங்களா. அதுக்கடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டோம்னா 9 எதிர்பார்ப்போம், அப்படி 7 எதிர்பார்ப்போம். இதுதான் நாளைக்கு ஆட்ட நாயங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். 4 3 9 3 9 7 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 4 3 9 7 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. 4 3 9 3 9 7 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய சான்சஸ் அதிகபட்சமாக இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கே விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்வளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.